இந்த தைராய்டு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சுரப்பிகளினுடைய மாற்றம். சுரப்பி அதிகமாக சுரக்குது அப்படின்னாக்கும் அது வந்து ஹைப்பர் தைராய்டு. ஒருத்தருக்கு சுரப்பியே வந்து சரியாக சுரக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கும் அவங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டு. ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான மன உளைச்சல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முடி உதிர்வு இருக்கும், எப்போவுமே வந்து சோர்வாக இருப்பாங்க. ஹைப்போ தைராய்டு அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் வந்து வழக்கமாக குண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அதே வந்துட்டு அறிகுறிகள் வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த தைராய்டு வந்துட்டு முந்தைய காலங்கள்லாம் வரல. ஏன்னா உணவு முறையில் வந்துட்டு பெருசாக மாற்றம் இல்லை. போகர் நேச்சர் கியூர் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கும் தைராய்டு. இந்த தைராய்டு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சுரப்பிகளினுடைய மாற்றம். ஒருத்தருக்கு வந்து சுரப்பி அதிகமாக சுரக்குது அப்படின்னாக்கும் அது வந்து ஹைப்பர் தைராய்டு. ஒருத்தருக்கு சுரப்பியே வந்து சரியாக சுரக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கும் அவங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டு. இந்த ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான மன உளைச்சல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முடி உதிர்வு இருக்கும், எப்போவுமே வந்து சோர்வாக இருப்பாங்க. அதே போல் இந்த ஹைப்போ தைராய்டு அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் வந்து வழக்கமாக குண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அதே வந்துட்டு அறிகுறிகள் வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த தைராய்டு வந்துட்டு முந்தைய காலங்கள்லாம் வரல. ஏன்னா உணவு முறையில் வந்துட்டு பெருசாக மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு முறையில் பெரிய அளவில் வந்து மாற்றம் வந்துருச்சு. அதே போல் வந்து வளர்ப்புக்காக வளர்க்கப்பட்ட கறி வகைகள் சாப்பிட்றதுனாலையும் வந்து தைராய்டு வருது. அதே போல் வந்துட்டு இயல்பான சாதாரண உப்பு பயன்படுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் தைராய்டுங்கிற ஒரு பிரச்சனை வரல. இந்த அயோடைஸ் சால்ட்டுன்னு சொல்லி பயன்படுத்தப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த தைராய்டினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு பாரம்பரிய வகையிலான அரிசி, பருப்பு அது மாதிரிலாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது வரல. இப்போ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு பண்டங்களை வந்து நம்ம சாப்பிடும்போது அதிகமாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நீங்கள் எந்த உப்பு நீங்கள் வழக்கமாகவே வந்து பாரம்பரிய முறையில் வந்து இந்த மூட்டை உப்பு இருக்கும், அந்த உப்பை வாங்கி பயன்படுத்துங்க. அந்த உப்பை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட்டுடலாம். தொடர்ந்து வந்துட்டு எலுமிச்சம்பழத்தோல் வந்து நாம் வந்துட்டு எலுமிச்சம்பழ தோல் டீ சாப்பிடலாம். எலுமிச்சம்பழ சாரை புழிஞ்சு வேறு எதுக்காக பயன்படுத்துங்க. அதோட தோலை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வரும்போது தைராய்டு வராமல் நம்மளை வந்து காத்துக்கலாம். அதே போல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதுக்கான மருத்துவத்தை வந்துட்டு நம்மளுடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் தர்றோம். அதிகபட்சமாக 3 மாதத்துக்கு வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. தைராய்டு வந்து முழுமையாக வந்து சரியாயிடும். அதற்காக வந்து ஒரு 3 முதல் 5 நாட்கள் வந்து புற மருத்துவமும் அக மருத்துவம் வந்துட்டு ஒரு 3 மாதங்கள் வரை தர்றோம். அது சமநிலைக்கு வந்துடும். எனவே நாம் வந்து உணவில் வந்து கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை வந்து குறைச்சிட்டு பாரம்பரிய உணவுகளுக்கு நாம் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்தோன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வராது. எனவே இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து காண்கிறோம். அதுவரை போகர் நேச்சர் கியூர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.